நம்பிக்கை வாழ்வு நமக்கு மிக முக்கியமானது. இயேசுவை நம்புகிறோம், நம்முடைய தேவைகளுக்காக வேண்டுகிறோம், அவர் கொடுக்கிறார். கொடுப்பதை ஆண்டவரிடம் நன்றி சொல்லி அவரை புகழ்ந்துரைப்பது மிக முக்கியமானது. புகழ்ந்து நன்றி கூறுவது மிக முக்கியமானது. அப்பொழுதுதான் நம்பிக்கை வாழ்வு முழுமை அடைகிறது. கேட்டது பெற்றவுடனே திரும்பி ஓடிவிடுவது அல்ல. சில பேர் வேளாங்கண்ணிக்கு போவாங்க, அன்னை மரியாவினுடைய பரிந்துரைகள் வழியாக பெற்றுக்கொள்ளுவார்கள். மறுபடியும் அன்னை வழியாக கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டுமே என்று எண்ணி பார்க்க மாட்டார்கள். நம்முடைய திரு அவையிலே பலர் உதவி பெறுகிறார்கள். உதவி பெறுகிறார்கள் என்றால் அவர்கள் இரண்டாம் தர குடிமக்கள் அல்ல, இரண்டாம் தர கிறிஸ்தவர்கள் அல்ல, மாறாக நமக்கு சமமானவர்கள். நம்முடைய கடமை, நம்மால் முடிந்ததை உதவியாக செய்கிறோம். அது ஒரு காரியம். இரண்டாவது, அவர்கள் பெற்றுக்கொண்ட நன்மைக்காக நன்றியாக நாம் பெற்றுக்கொண்டோமே, நாம் நல்ல வசதியில் இருக்கும் பொழுது, ஒரு வேலையில் இருக்கும் பொழுது, அதுபோல நம்மை போல ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று திருச்சபை தலைவர்களிடமோ பொறுப்பாளர்களிடமோ நாம் சில உதவிகளை செய்து அதை ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்ளவில்லை என்றால் நாம் நன்றி அற்றவர்கள், நாம் முழுமையான நம்பிக்கையாளர்கள் அல்ல. கேட்டு பெறுவது பாதி, பெற்றதற்கு நன்றி சொல்லுவது பாதி. அப்பொழுதுதான் நம்பிக்கை வாழ்வு முழுமை அடைகிறது. நம்மில் எத்தனை பேர் கத்தோலிக்க திரு அவையிலிருந்து உதவி பெற்றிருக்கிறோம். அதை நினைத்து பார்ப்பது மட்டும் போதாது. நம்பிக்கை வாழ்வை முழுமையாக்க அதற்கு நன்றியாக நம்மை போன்ற ஏழைகளுக்கு நேரடியாகவோ திரு அவை வழியாகவோ உதவி செய்ய வேண்டும். அந்த நன்றி உணர்வுதான் நம்மை நம்பிக்கையாளர்களாக